புதுசாக உள்ள நுழையும். அரசியலில் 100% மாற்றங்கள் இருந்தே ஆகும், நடந்தே ஆகும், அது முடிஞ்சே ஆகும். அதை யாரும் மாற்ற முடியாது. பழசு தொடராது. அது காலத்தின் கட்டாயம். சிலது நடந்து தான் ஆகணும், நடந்து தான் ஆகும். பிஜேபி வரணும்னு வந்து தான் ஆகணும்னு அதை யாரும் தடுக்க முடியலையே. எது சரியோ அது கரெக்டாக நடக்கும். கூட்டணி ஆட்சி குழப்பமே வராது. புதுசை கொண்டு வந்து நிப்பாட்டி தைரியமாக சொல்லலாம் காங்கிரஸினுடைய கூட்டணி தான் வரும். இது ஆண்டுகளுடைய காலத்தின் கட்டாயம். மக்களுக்கு புதுசாக நிறைய கிடைக்கும். குரோதிங்கிறது தமிழ்நாட்டுக்கு தானே. நாட்டினுடைய சூழ்நிலைகள், நாட்டினுடைய எண்கள் இதெல்லாம் மாற்றத்தை கொடுக்கும். இந்த குரோதி ஆண்டு வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி மூலயமாக நிறைய தகவல்களை பரிமாற்றம் பண்ணும்போது மக்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும். இதில் நிறைய கரெக்ஷன்லாம் நம்ம லிவிங் லைஃப்பில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நிறைய கரெக்ஷன்லாம் பண்ணிக்கலாம். ஒன்றும் தவறு இல்லை. நல்ல விஷயங்களை சொல்லும்போது நம்ம அதை பண்ணத்தானே வேணும். அது எப்படினாலும் இருக்கலாம். வெறும் நியூமராலஜி பாருங்கள், நம்பரை பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு நான் ஆரம்பத்துலேருந்து விட்டதில்லை. அதையும் தாண்டி ஏன்னா வாழ்க்கைங்கிறது நம்ம பொதுவில் வந்துட்டோம். பொது விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். வெறும் நம்பராக பார்த்துட்டு வெறும் பேர் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு ஒரு ஆள்கிட்ட எதிராள்கிட்ட பேசும்போது பேச தெரியாமல் நீங்கள் எவ்வளோ படித்து இருந்தும் எதிராள்கிட்ட பேசும்போது பேச தெரியாமல் அவங்கள இல்ட்ரிட்டாக நீங்கள் பேசுகிறீங்கன்னு வைங்களேன். அப்புறம் நீங்கள் என்ன படித்து என்ன பிரயோஜனம் இருக்குது? அப்போ இதுலேருந்து தெரியுது. அப்போ பொது விஷயங்களும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அதனால் அந்த பேசுகிறதனுடைய வே ஆஃப் அப்ரோச்சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. ஆமாம். அதனால் நம்ம வீட்டுக்குள்ளே 1000 பேசலாம். ஏன்னா இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு நம்ம பொதுவாக சொல்கிறதுக்கு கால் வைக்கலாம். வீட்டுக்குள்ளே என்னென்னு பேசிக்கலாங்க. வெளியே ரொம்ப இதாக பேசணும். இன்றைக்கி வீட்டுக்குள்ளே கூட ஜாக்கிரதையாக பேச வேண்டியதாக இருக்குது. ஆமாம். வெளியே எவ்வளோ ஜாக்கிரதையாக பேச வேண்டுமோ அதே ஜாக்கிரதை வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே மட்டும் வார்த்தை தவறு விட்டுட்டாங்கன்னா வீட்லேயும் ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் எப்பவுமே நம்ம கேஷுவலாக பேசுகிறதா இருந்தால் கூட கேர்ஃபுல்லாக பேச வேண்டும். இன்றைக்கோ சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இப்போ என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தாக்கா அரசியல் தான். ஏன்னா இன்றைக்கி நம்ம நாட்டினுடைய அடுத்து எதை நோக்கி இருக்கிறோம்? ஒரு நாட்டினுடைய இது எல்லோரும் எதிர்பார்த்து எலெக்ஷன் ஒன்று வரத்தான் போகுது, வந்து தான் ஆக போகுது. அதை நமக்கு மக்கள் அவங்கள யாரை விரும்புகிறாங்களோ அவங்க தேர்ந்தெடுக்க தான் போகிறாங்க. அவங்களும் மாற தான் போகுது. ஆட்சியும் மாறும், காட்சியும் மாறும், அதெல்லாம் நடக்கத்தானே போகுது. ஆனால் அந்தந்த வருடத்துக்கு உண்டான சூழ்நிலைக்கு எதோ அதெல்லாம் அப்படி நடந்து தான் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நடக்க போகிறது குரோதி ஆண்டு. இந்த குரோதி ஆண்டில் எலெக்ஷன் அரசியல் பொதுவாக எப்படி இருக்கும் அதை பொறுத்து தான். குரோதி ஆண்டில் என்ன இருக்கும்னாக்கா புதுசாக உள்ள நுழையும். புது கண்டுபிடிப்புகள்லாம் உள்ள வரும். அரசியலில் 100% மாற்றங்கள் இருந்தே ஆகும். இதில் பழைய இருக்கிறவங்க கோச்சிக்கிறதுல ஒன்றும் அர்த்தமே கிடையாது. ஏன்னா எண்கள் எதுவோ அதுதான் மனிதனுடைய எண்ணங்களாக மாற்றத்தினுடைய பிரதிபலிக்கும். இந்த குரோதி ஆண்டுகள் புதுசு உள்ள நுழைஞ்சே ஆகும், நடந்தே ஆகும், அது முடிஞ்சே ஆகும். அதை யாரும் மாற்ற முடியாது. அப்படி என்றால் இப்போ 2024 வருடத்தில் நீங்கள் அந்த இடத்துல 2024 அப்படி போட்டிங்கன்னா அந்த இடத்துல 8ன்னு வரும். ஆண்டும் குரோதின்னு வருது. ஸோ இப்படி வரும்போது குரோதியில் புதுமைகள் புதுசு தான் தேர்ந்தெடுப்பார்கள். பழசு தொடராது. அப்படின்னா புது ஆட்சிகள் வந்தே ஆகும். அது காலத்தின் கட்டாயம். சிலது நடந்து தான் ஆகணும், நடந்து தான் ஆகும். இப்போ 2014 காங்கிரஸ் இருந்தது. அந்த காலகட்டத்துக்கு புதுசாக ஆட்சி வந்தோன்னு பிஜேபி வரணும்னு வந்து தான் ஆகணும்னு அதை யாரும் தடுக்க முடியலையே. ஒருத்தராலும் தடுக்க முடியலையே. யாராலும் அணப்பட முடிஞ்சது? ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே மாறிடுச்சு. 10 வருஷம் கழிச்சு 2024 அப்படியே மாறிடுச்சு. கண்டிப்பாக மாறதானே செய்யும். இந்த 2024 8ன்னு வரும்போது எது சரியோ அது கரெக்டாக நடக்கும். குளறுபடிகள் எதுவுமே இருக்காது. நான் முதல்ல சொன்ன மாதிரி கூட்டணி ஆட்சி தான் இருக்கும். கூட்டணி ஆட்சியில் கூட குழப்பம் வராது. நீங்கள் வேணால் பாருங்கள். கூட்டணி ஆட்சி குழப்பமே வராது. பொதுவாக சொல்கிறது கூட்டணி ஆட்சியில் குழப்பம் வந்துடும். அந்த குழப்பம் வந்துருச்சுன்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். மக்களுக்கு தானே பாதிப்பு. வரவே வராது. ஏன்னா ஆண்டு அந்த மாண்டி. அதுமாதிரி குரோதி ஆண்டு அதுவும் தமிழ் ஆண்டு இந்த வருடம் ஃபுல்லாக அப்படி தானே இருக்கும். ஒரு டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காது. புதுசை கொண்டு நிப்பாட்டி ஆகும். தயாரிப்பில் புதுசாக நடக்கும். புதுமைகள் நிறைய வரும். சயின்டிஸ்ட்டுகள் நிறைய உருவாகுங்க. உலகுக்கு நிறைய கண்டுபிடிப்புகள் நிறைய இந்த வருஷம் வந்தே ஆகும். புது கண்டுபிடிப்புகள் புதுசாக வரும். அரசியலையும் புதுசாக வந்தே ஆகும். அப்படி என்றால்
இப்போ நடக்கிறதில்ல. தைரியமாக சொல்லலாம் காங்கிரஸினுடைய கூட்டணி தான் வரும்ன்ட்டு. ஏன்னா ஆட்சி மாற்றம்னா அதுதானே அர்த்தம். வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இருக்கிற பெரிய கட்சி அதுதானே இல்லையா? ஒன்று பிஜேபி, இன்னொன்று காங்கிரஸ். அப்புறம் இதில் என்ன மாற்று? இது ஆண்டுகளுடைய காலத்தின் கட்டாயம் இது. ஆனால் அப்படி வரும்போது இந்த குரோதி மட்டும் வந்துட்டு கரெக்ட் அது வந்து ஒரு வருஷம் வந்துட்டு போயிடும். ஆனால் அந்த மாற்றங்கள் வந்துட்டு காங்கிரஸுக்கு அப்படி ஒன்று இருக்குது. அவங்க வந்துட்டு போயிட்டேன்னா தொடர்ச்சியாக நான் ஏற்கனவே எழுதப்பட்டது தான். இப்போ ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் எழுதலை. காங்கிரஸ் விட்டுட்டு திருப்பி அவங்க ரீஸ்டார்ட் பண்ணுங்கனாக்கா குறைஞ்ச 17 வருஷம் இருக்கும். அது வேறு வழி கிடையாது. இப்போ கூட அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டு உட்காந்துக்கும்போது சீட்ஸ்லாம் இப்போ நான் சொல்ல விரும்பல. ஆனால் எனக்கு தெரியும் 2 பேருக்கு என்ன இருக்குன்னு தெரியும். அது வேண்டாம். அது வந்து டிபேட் மாதிரி ஆயிரும். நான் டிபேட்டுக்குள்ளே போகலை. நம்ம வேலை எண்கணிதத்தை அதை அனலைஸ் பண்ணி சொல்கிறோம். மீதி ரிசல்ட் வரும்போது எல்லோரும் பார்க்க தான். இது வரைக்கும் சோஃபார் நான் சொன்னதெல்லாம் அரசியலில் கரெக்டாக தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் குறைவு இல்லாமல் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். தொலைக்காட்சியிலேயே சொல்லிகிட்டே தான் ஒவ்வொரு முறையும் 1991 நான் சொல்லிகிட்ருக்கிறேன். ஆமாம், 91னாக்கா 33 வருஷம். இப்போ 33வது வருஷம். சோஃபார் கரெக்டாக தான் நடந்திருக்கு. ஆமாம், அது இது நடக்க தான் போகுது. ஸோ என் விருப்பத்தை நான் சொல்கிறது இல்லை. நாட்டினுடைய சூழ்நிலைகள், நாட்டினுடைய எண்கள் இதெல்லாம் மாற்றத்தை கொடுக்கும். இந்த குரோதி ஆண்டு வந்துட்டு புதுசாக கொண்டு வந்து நிப்பாட்டும். அப்போ இந்த வருஷம் அப்படி தான் நடக்கும். நிறைய மாற்றங்கள். ஆனால் என்ன ஒன்று, அது மட்டும் மக்களுக்கு வந்துட்டு புதுசாக நிறைய கிடைக்கும். ஆமாம், மக்களும் வந்துட்டு ஒரு நியாயமான தராசு மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். மக்கள் வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக பெறுவாங்க. இது நான் சொல்கிறது உலக மக்களை சொல்கிறேன். வெறும் தமிழ்நாடு இந்தியா பற்றி பேசலை. அப்போ குரோதிங்கிறது தமிழ்நாட்டுக்கு தானே? அப்படிலாம் கிடையாது. ஒரு சமாச்சாரம் குரோதிங்கிறது தமிழ்நாட்டுக்கு தானே அப்படின்னு நினைக்காதீங்க. உலகத்துக்கு முன்னோடி வந்து தமிழ்நாடு தான். ஆமாம், அதனால் வந்துட்டு இந்த தமிழ்நாடுங்கிறது உலகம் ஃபுல்லாக எஃபெக்ட் இருக்கும் அதனுடைய இது. ஸோ எனிகோ, ஸோ அடுத்து நாம் காத்துக்கிட்டு இருக்கப்போம். நல்லதே நடக்கட்டும். என்னுடைய ஆசைகளில் நான் சொல்ல வரல. மாற்றங்கள் என்னென்ன இருக்குமோ, சூழ்நிலைகள் என்னவோ அதைத்தான் சொல்ல வரேன். கண்டிப்பாக அனைவரும் அதை பார்க்க தான் போகிறீங்க, நடக்க தான் போகுது. ஸோ எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.